விரும்பும் இடத்தில் மகளிர் காவலர்களுக்கு இடமாறுதல். 209 பெண் காவலர்களின் கோரிக்கையை ஏற்ற தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. கர்நாடக மாநிலம் மங்களூரு அருகே ரயில் பாதையில் நிலச்சரிவு, பெரும் விபத்து தவிர்ப்பு. ஜாம்நகர் எக்ஸ்பிரஸ் ரயில் 7 மணி நேரம் தாமதமானதால் பயணிகள் அவதி. என் மீது கோபம் இருந்தால் மன்னித்து விடுங்கள், தந்தை ராமதாசிடம் மன்னிப்பு கோரிய அன்புமணி. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், மகனாக தலைவனாக செய்து முடிக்கிறேன் என அன்புமணி பேச்சு. நீங்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல உடல் நலத்துடன் மன நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்றும் ராமதாஸ் பற்றி உருக்கம். சமூக நீதி என்ற பெயரில் சமூக நீதியின் துரோகியாக தமிழ்நாடு அரசு உள்ளதாக அன்புமணி கடும் குற்றச்சாட்டு. பாமகவிற்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்தால்தான் தமிழக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் பேச்சு. குடும்பத்தின் அடித்தளமாய் திகழும் அனைத்து உண்மையான அப்பாக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தந்தையர் தின வாழ்த்து. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்யக்கோரி சபாநாயகரிடம் மனு. 2024 தேர்தலில் சொந்த கட்சியினரையே எதிர்த்து போட்டியிட்டதால் தகுதி நீக்கம் செய்யக்கோரி சபாநாயகரிடம் மிலானி என்பவர் மனு. கள்ள துப்பாக்கி கலாச்சாரத்தை அடியோடு ஒழிப்பது எப்போது? தமிழ்நாடு அரசுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி. திருச்செந்தூர் அருகே பனைமரம் ஏறி கல் இறக்கினார் சீமான். கல் தடையை நீக்க வேண்டும் என சீமான் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் ரெட் அலர்ட். கோவை மாவட்டத்தில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்கள் கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் நீலகிரி, கோவையில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என்று வானிலை மையம் தகவல். பாமக பொதுச் செயலாளராக இருந்த வடிவேல் ராவணனை அதிரடியாக நீக்கிய ராமதாஸ். கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக முரளிசங்கர் என்பவர் நியமனம். பாமகவில் கடந்த 1 வார காலமாக நடக்கும் நிகழ்வுகள் கவலை அளிக்கிறது. ராமதாசும் அன்புமணியும் அமர்ந்து பேசினால் பிரச்சனை தீரும் என்று ஜி.கே. மணி கருத்து. நிகழ்வுகள் மிக கவலை அளிப்பதாக வருத்தப்படக்கூடியதாக. இப்போ நாங்கள் நினைக்கிறது எல்லாமே யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் இருவரும் உட்கார்ந்து மனம் விட்டு பேசணும். பேசினால்தான் சுமூகமான தீர்வு ஏற்படும். தாவேக தலைவர் விஜயை தங்கள் அமைப்பின் சார்பில் யாரும் சந்திக்கவில்லை. ஜாக்டோ ஜியோ திட்டவட்ட மறுப்பு. மதுரை சத்திரப்பட்டி காவல் நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். தாக்குதல் நடத்திய 2 பேரை கைது செய்த போலீசார். நைஜீரியாவின் மத்திய பெனுவே மாகாணத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் திடீரென துப்பாக்கி சூடு நடத்திய மர்ம நபர்கள். 100 பேர் படுகொலை, 20க்கும் மேற்பட்டோர் பலத்த காயம், பலர் மாயம். இங்கிலாந்து போர் விமானம் திருவனந்தபுரத்தில் அவசர தரையிறக்கம். பெட்ரோல் குறைவாக இருப்பதை தெரிவித்து அவசரமாக தரையிறக்கியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.